நான் குணத்தை உண்டை சொல்ல விரும்புகிறேன். அவருடைய மனிதநேயம் எப்படி இருக்கிறது என்பதற்கு நான் அம்மா படத்தை தான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். நான் என்ன செய்வது என்று நினைத்து வேலூர் பொதுக்கூட்டத்தில் அவர் பேசுவதற்கு முன்னால் அம்மா படம், அவர் வணங்கி கொண்டிருக்கிற படம், தலைவர் படத்தை வைத்து நான் வேலூர் கூட்டத்திலே சென்ற போது அவர் அது என்ன கவனித்து விட்டார். அடுத்த நாள் என்னை அழைத்தார் தனியாக. சார், அம்மா படத்தை வச்சுக்கிறது, அப்பதான் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. எந்த தலைவர் சொல்லுவாங்க? வரலாற்று அப்படிப்பட்ட தலைவர். நான் எதற்காக நேசிக்கிறேன் என்று சொன்னால், 50 ஆண்டு கால உழைப்பை ஒரே நொடிப்புள்ளில் தூக்கி எறிந்தவரும் இருக்கிறார்கள். ஆனால் அம்மா படத்தை நீங்கள் 25 ஆண்டு காலம் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இருக்கிற போது அதைத்தான் நான் பார்க்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னார். நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், உங்களுக்கு தெரியாத ஒன்றல்ல, தனிகா பல ஆண்டுகளாக என்னோடு பழகியவர். நான் இன்றைக்கு பார்க்கிறேன். ஏன்னு சொன்னால் அவருடைய உழைப்பவருக்கு உயர்வு கிடைத்திருக்கிறது. நீங்க உழைத்துக் கொண்டிருக்கிற நீங்கள் அத்தனை பேர் பொறுப்பில் இருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்க ஒரு புறத்தில் இதை தகர்த்திருக்கிற சக்தி ஆர்வத்திலே இருக்கிறது என்றால், தமிழ்நாட்டிலே ஒரே தலைவருக்கு தான் இருக்கிறது. அதுவும் நம்முடைய தூய தலைவராக இருக்கிற தளபதிக்கு மட்டும்தான். யாராலும் மாற்றி காட்ட இயலாது. எப்படி நல்லாட்சியை தமிழகத்தில் நடத்த வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற தலைவர், மற்றவரை எப்படி நேசிக்க வேண்டும் என்கிற தலைவர். அது மட்டுமல்ல, இங்கே இருக்கின்றவர் சொல்லுகிறார்களே, நான் இன்னைக்கு கேட்கிறேன், நான் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதைத்தான் தலைவர் மலைக்கடலே பாடுகிற போது சொன்னார், இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. நான் எப்போ பாடிட்டு போன பாட்டு இப்ப வருது. எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டிலே. இதுதானே உங்களுக்கு விஷயம் இருக்குது. நம்ம வேகம் வேறு. அதை விட ஒன்றை பாடினார், ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்கள் என. அதைத்தான் நம்முடைய தலைவர் இன்றைக்கு பின்பற்றி கொண்டு, நம்முடைய தலைவருடைய லட்சியம், கொள்கை அனைத்துமே எல்லோரும் ஒன்றுதான் என்ற தத்துவத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற தலைவராக நம்முடைய தளபதி விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதை என்னால் காணப்படுகிறது. நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், எல்லா ஆட்சியிலும் பார்த்தாகி இருக்கிறது. டெல்லியில் இருக்கிற பல தலைவரை நான் சந்திக்கிற வாய்ப்பு அம்மாவால் கிடைத்தது. நான் எதற்காக நீ சொல்லுகிறேன் சொன்னால், ஒரு தூய தலைவரிடத்தில் நான் இன்றைக்கு வந்து அவரோடு இணைந்து இந்த பணியாற்றுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. உண்மையிலே இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், எனக்கு 20 வயது குறைந்திருக்கிறது. நான் எதற்காக சொல்றேன் சொன்னால், உங்களோடு இணைந்து பணியாற்றுகிற போது அது தெரியும். இளைய ரத்தங்கள் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது, நாட்டை மாற்றுவதற்காக நீங்கள் எப்படி துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் காணப்படுகிறது. இங்கே பேசுகிறோம் சொன்னார்களே, ஒரு தூய ஆட்சி தமிழகத்தில் வேண்டும். எல்லோருடைய கருத்து இதுதான். ஆண்டவர்கள் போதும் ஆண்டு கொண்டிருப்பவரும் சரியாக இல்லை என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய நிலை. எல்லோரும் சொல்லுகிற கருத்து ஒன்றுதான். பொருளாதாரத்தில் இன்றைக்கு தமிழகம் பின்தங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை சட்ட ஒழுங்கு சரியாக இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பாலியல் குற்றங்கள் நடைபெறுகிறது. இங்கே குழந்தைகள் கூட நடமாட முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற, பள்ளிக்கு செல்கிற குழந்தைகள் கூட போதைப் பொருட்கள் கிடைக்கிறது. இதை முறியடிக்கிற சக்தி ஆழத்திலே இருக்கிறது சொன்னால், மே மாதம் தேர்தல் முடிவு அறிவிக்கின்ற போது அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் என்ற வரலாற்றை படைக்கிற போதுதான் அது உருவாகும். நான் எதற்காக சொல்லி சொன்னால், ஏப்ரல் மாதம் நம்முடைய தேர்தலுடைய பதிவு செய்கிற நாள் 23. நான் நினைத்து பார்த்தேன், அன்றைக்கெல்லாம் நம்முடைய தேர்தல் காலத்திலே பூத்திற்கு நீங்கள் வாருங்கள் வாருங்கள் என்று நம்முடைய பூத் கமிட்டி அழைப்பார்கள். சளிச்சு போய் 6:30 மணி 7 மணிக்கு வந்து நிற்பாங்க கியூல. ஆனால் இன்றைக்கு நிலையை பார்க்கின்ற போது 4 மணிக்கு நீங்க போய் 10 மணிக்குள்ள ரிசல்ட் போட்டு வந்துருவீங்க. அதான் நடக்க போகுது. தளபதி தான் வெற்றி பெற்றார் என்ற வரலாறு 10 மணிக்குள்ள முடிஞ்சிரு. கவுண்டிங் எல்லாம் வேண்டியதில்லை, கவுண்டிங் பண்ண வேண்டிய வேலை இல்லை.
மே மாதம் கவுண்டிங்களுக்கு வேலையும் கிடையாது. 10 மணிக்குள்ள ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிரு. நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர், வெற்றி தளபதி தலைவராக வருவார். அதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது என்ற வரலாறு படைக்கப்படும். நாங்க வேகத்தில் பார்க்க எனக்கே பயமா இருக்கு. எங்க ஓட்டு முடிச்சிருவீங்க, எங்க ஓட்டு நசுக்கிடுவோம் பயமா இருக்கு. இப்பெல்லாம் ஃப்ரீயா வருவாங்க, ஜாலியா போவாங்க, மேடைக்கு ஆளை பிடிச்சிருந்தா அங்க உட்கார வைப்பாங்க, கூட்டம் வரும். கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே கடைசியில் இறுதியா பேசுற போது ஒருத்தர் இருக்க மாட்டேன், சேர் எண்ணி பார்த்துக்க வேண்டியதான். ஆனால் அதற்கு 1 கோடி ரூபாய் செலவாகிறது. மகளிர் மகாநாடு நடத்த வேண்டும் என்று சொன்னால் 120 கோடி ரூபாய் செலவு கோவையில். ஆனால் 1 ரூபாய் கூட செலவு செய்யாமல் இவ்வளவு கூட்டங்கள் வருகிறது என்று சொன்னால் நம்முடைய வெற்றி தளபதியை தவிர யாருக்கும் இல்லை. நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், தமிழ்நாட்டில் பணம் கொடுக்காத வர ஒரே கூட்டம் நம்ம கூட்டம் தான். நீங்க எதை எதிர்பார்த்து வருகிறீர்கள்? எதுவும் இல்லை. நாடு நலம் பெற, நாட்டு மக்கள் நலம் பெற, இளைஞருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டுதான் நல்லாட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் நீங்கள் நல்லெண்ணத்தோடு இங்கே பயணத்தை மேற்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு என்ன இளைஞர்களாக இருக்கிற உங்களுடைய எண்ணங்கள் என்னென்று சொன்னால், தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு மாற்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும். தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே தேவை. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாதம் கிடைக்கப்பட வேண்டும். சாலைகள் மேம்படுத்தப்பட வேண்டும். நான் ஒன்றை சொல்கிறேன், இந்த ஆட்சி மாற்றங்களுக்கு பிறகு ஒரு பாட்டில் தண்ணி 15 ரூபாய் விற்கிறதாம். மேலை நாடுகளே போய் பார்த்தால் தெரியும், எங்க டேப்பு திருப்பினா தண்ணி குடிக்கலாம். அவ்வளவு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. இதெல்லாம் மாற்றி காட்டுகிற தலைவராக நம்முடைய தலைவர் வருவார். நீங்கள் 15 ரூபாய் கொடுத்து பாட்டிலை குடிக்கின்ற தண்ணீரை நீங்கள் பெற தேவையில்லை. தூய்மையான தண்ணீர் எங்கு வேண்டுமானாலும் நீங்கள் குடிக்கலாம். அதை உருவாக்குவார். அந்த மனது அவரிடத்தில் இருக்கிறது. அந்த தூய மின்னம் அவரிடத்தில் இருக்கிறது. நான் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம், நான் பல தேர்தலை சந்தித்து விட்டு பல தலைவரோடு பேசிவிட்டு பல ஆண்டுகள் 45 ஆண்டு காலம் முருடி வருவதற்கு பிறகு உங்களை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. உண்மையிலே இளைஞர்களாக இருக்கிற நீங்கள் எதிர்காலத்தை நோக்கி உங்கள் பயணங்களை மேற்கொள்கிறீர்கள். சிறந்த ஆட்சியை தமிழகத்திலே தர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏழையின் கண்ணீர் துடைக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். ஏழையின் கண்ணீர் மட்டுமல்ல, பெண்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று கருதுகிறீர்கள். நானே குறிப்பிடுவதற்கு காரணம், சுதந்திரம் பெற்றவுடனே அண்ணல் காந்தி ஒன்றை சொன்னார். ஒரு பெண் நல்லவளை நகை அணிந்து விட்டு நல்லவளை நடந்து செல்கிற போது அந்த பெண்ணிற்கு எப்படி பாதுகாப்பு இருக்கிறதோ, அன்றைக்கு தான் கெட்ட சுதந்திரம் முழுமையாக பெற்றிருக்கிறது என்று அண்ணல் காந்தி சொன்னார். என்ற பெற்ற சுதந்திரத்தை மீண்டும் தமிழ்நாட்டில் நிறுத்தி காட்டக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய வெற்றி தலைவரை தவிர எவராலும் முடியாத என்ற வரலாற்றை நான் படைப்பேன். அதான் சொல்லிட்டாரு, பட்டன் வச்சிருப்போம், டச் பண்ணா போது 5 நிமிஷம் வந்துருவாங்க. இவங்க என்ன வச்சிருக்காங்க? பட்டன் வச்சிருக்காங்க. அவன் தூக்கிட்டு போய் 3 நாள் கழிச்சு விடுறான். எவ்வளவு எண்ணங்கள், தூய்மையான எண்ணங்கள் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வாகனத்தை பட்டன் இருக்க டச் பண்ண போது 5 நிமிடத்தில் அங்கே பாதுகாப்பு அளிப்பதற்கு தனிப்படை அமைக்கப்படுவது நேரடியாக என்னுடைய கண்காணிப்பில் இருக்கும். பெண்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று சொன்ன ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நாம் எல்லாரும் சொல்றோம், தூய்மையான ஆட்சி தமிழகத்திலே கொண்டு வருவோம் என்று சொன்னால் எப்படி கொண்டு வருவீங்க, எப்படி கொண்டு வருவீங்க, யாருக்காலும் பேசுறாங்க. நம்மை தாக்குவது யார் என்று சொன்னால் 23 கட்சிகள் நம்மை தாக்கி கொண்டிருக்கிறது. நம்ம ஒருவரை பற்றி என்ன காரணம்? மீண்டும் தமிழ்நாட்டில் இவர்தான் வருவார், அதை யாராலும் தடுக்க முடியாது என்ற நிலையை புரிந்து கொண்ட காரணத்தின் அடிப்படையிலே தான் நம்முடைய தளபதி ஆழ்வார். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த ஆண்டு 2026 நான் உங்களுக்கு ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். தேசிய கொடி ஏற்றி வைப்பவர் நம்முடைய தளபதி மட்டும் தானே தவிர யாரும் இல்லை என்பதை குறிப்பிட்டு காட்டி உங்களை வாழ்த்து விட விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.